திருநெல்வேலி மாவட்டம் மானூர் வட்டம் மூவிருந்தாளி கிராமத்துல இருக்கிற பெரியாண்டவர் கோயில் திடல் தான் இந்த அழகான இடம். நேர்ல பார்க்கும்போது இந்த இடம் இன்னும் ரொம்ப அழகா இருக்குங்க. அதோ தூரத்துல ஒரு கல்லு தெரியுது பாருங்க. அது வெறும் கல் இல்ல, சுந்தரபாண்டியர் கிட்ட இருந்து நேரடியா அவரோட அமைச்சருக்கு வந்த அரச கட்டளை. அந்த கட்டளையை பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். கல்வெட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற நீல கலர் தகவல் பலகையில கல்வெட்டோட சுருக்கமான செய்தியையும் கல்வெட்டு வாசகத்தையும் சமீபத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அதான் ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்காங்களே, அப்புறம் ஏன் நீ வேற மாவை தேய்ச்சி வச்சிருக்கன்னு தானே கேக்குறீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு, சொல்றேன் வாங்க. மேல இருந்து 3வது வரி பாருங்க. இக்கல்வெட்டில் இவ்வூரின் பெயர் நெய்த்தாளி என குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. கீழே இருக்கிற கல்வெட்டு வாசகத்திலையும் நெய்த்தாளி உடையார் அப்படின்னு வாசிச்சிருக்காங்க. ஆனா கல்வெட்டுல ஊரோட பேரு நெய்த்தாளின்னு இல்ல, வேற ஒரு பேரு இருக்கு. என்ன பேரு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கல்வெட்டோட 3வது வரியில கடைசி பகுதியை படிங்க. கொண்டான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறமா நே அப்படிங்கிற எழுத்து தெரியும். அதுக்கப்புறமா கல்லோட வலது பகுதியில நெச்சுர நாட்டு பெரி அப்படின்னு தெரியுது பாருங்க. ரீக்கு அப்புறமா அடுத்த வரி முன்பக்கத்துல படிக்கணும். யா தா லி அப்படின்னு தெரியுதா? நெச்சுர நாட்டு பெரிய தாளி. ஆனா இங்க தகவல் பலகையில பதிவு செய்யும் போது நேங்கிற எழுத்தோட தொடர்ச்சியை வலது பக்கம் பார்க்காம அடுத்த வரியில ஈ தாளி அப்படின்னு பார்த்து நெய்த்தாளி அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு மூவிருந்தாளி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஊரோட பேரு பாண்டிய பேரரசர் காலத்துல நெச்சுர நாட்டு பெரிய தாளி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. நெச்சுர நாடுங்கிறது கழுகுமலையை சுத்தி இருக்கிற பகுதிகள்னு ஏற்கனவே நிறைய கல்வெட்டுகள்ல பார்த்திருக்கோம். ஊர் பேர் மட்டும் இல்ல, மன்னர் பேர்லயே ஒரு குழப்பம் இருக்கு. தகவல் பலகையில இருக்கிற கல்வெட்டு செய்தி பதிவுல தன் பெயரால் கலியுகராமன் திருமடை வளாகம் ஏற்படுத்தி அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. கல்வெட்டோட இந்த இடத்துல பாருங்க, நம் தெரியுதா? நா இம் நம் பேரால். இந்த வரியோட முடிவுல கா தெரியுது பாருங்க. அடுத்த வரி லீன் ஆரம்பிச்சு கலியுகராமன் திருமடை வீணு முடியுது பாருங்க. அடுத்த வரி லான் ஆரம்பிக்குது, விளாகம் என்று. தொடர்ந்து கல்லு நாட்டி வேக்கு கொம்பு இதோ தெரியுது, வேண்டும் குடியும் ஏற்றி கொள்ளவும் அப்படின்னு வரும். என்னோட பேர்ல, அதாவது கலியுகராமன் அப்படின்னு ஒரு வளாகம் ஏற்படுத்தி வேணுங்கிறவங்கள குடியமர்த்தி கொள்ளவும்னு பொருள் வருது. ஒரு கட்டளை மாதிரி. கல்வெட்டோட முதல் பகுதியில மன்னரோட பேர் வர வேண்டிய இடத்துல திரிபுவன சக்கரவர்த்திகள் கோனேரின் மேல் கொண்டான் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க. மொத்த கல்வெட்டுலயும் கலியுகராமன் அப்படிங்கிற பட்டப்பெயரையும் கோனேரின் மேல் கொண்டான் அப்படிங்கிறதையும் தவிர வேற எந்த பேரும் இல்ல. கலியுகராமன் அப்படிங்கிறது பேரரசர் 1ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியரை குறிக்கிற பட்டம். ஆனா இந்த தகவல் பலகையில சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு இருக்கு. ஊர் பேரையும் மன்னரோட பேரையும் பார்த்துட்டு ஆட்சி ஆண்டுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்த பாருங்க, 20ன்னு முடியுது. அடுத்ததுல தெட்டாவது அப்படின்னு தெரியும். சேர்த்து படிச்சா 28வது ஆண்டு அப்படின்னு வருது. இதை வச்சு தகவல் பலகையில 28வது ஆட்சி ஆண்டில் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாரவர்மன் சுந்தரபாண்டியன் மற்றும் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் 2 பேருமே 28 ஆண்டுகள் ஆட்சி பண்ணல. அப்படின்னா கல்வெட்டுல இருக்கிற 28வது ஆண்டு அப்படிங்கிறது என்னன்னு கேள்வி வருதா? இங்க பாருங்க, தெளிவா 28வது ஆண்டு முதல் அப்படின்னு தெரியும். எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, தெளிவா கேட்டுக்கோங்க, எனக்கு தோன்றதை தான் நான் சொல்றேன். 28வது அப்படிங்கிறது மன்னரோட வயதை குறிக்குமோன்னு எனக்கு தோணுது. ஊரோட பேரு, மன்னரோட பேரு, ஆட்சி ஆண்டு, இது எல்லாத்தையும் திருத்தினதுக்கு அப்புறமா கிடைக்கிற கல்வெட்டு செய்தி இதுதாங்க. இதை ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு வாங்க. இந்த உத்தரவை நிறைவேற்றின அதிகாரியோட பேரு கல்வெட்டோட எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மன்னர் சுந்தரபாண்டியர் இந்த கட்டளையை ஒரு ஓலையில் எழுதி தன்னோட அதிகாரி வேணாடுடையானுக்கு இந்த ஓலையை சாட்சியா வச்சு கல் நாட்டி கொள்க அப்படின்னு உத்தரவு அனுப்பியிருக்காரு. அந்த உத்தரவை நிறைவேற்றினதுக்கு அடையாளமா வேணாடுடையான் இங்க வேணாடுடையான் எழுத்து அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்காரு. மன்னர் சுந்தரபாண்டியர் சொல்ல சொல்ல இந்த உத்தரவை ஒரு ஓலையில் எழுதியிருக்காங்க. நாம இப்ப படிச்சது சுந்தரபாண்டியர் பேசின வார்த்தைகள், பிறப்பிச்ச கட்டளை. இதை நேரடியா படிச்சப்போ ஒரு சிலிர்ப்பான உணர்வு வந்துச்சு. அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. சத்தியமா வாய்ப்பே இல்லை. மீண்டும் ஒரு பயணத்துல சந்திக்கலாம். நன்றி.